ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் சுவையான வாழைப்பழம் பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதற்கான செய்முறை விளக்கத்தையும் அதற்கான பொருட்களையும் பார்க்கலாம். இப்படி ஒரு நடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதுக்கான பொருட்களை பார்க்கலாம். நான் இதுக்கு அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். சுகர் 1.5 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு சின்ன கப்பால் 1 கப் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் 4, வாழைப்பழம் 5 எடுத்துருக்கேன். நான் அது கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் 5, நெய் தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் நான் எடுத்துருக்கிறேன். அதை விட சின்ன கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது மாதிரி சின்ன சைஸ் கப்பாக இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப கோதுமை மாவு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அரிசி மாவு எடுத்த கப்பாலே தான் சுகர் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெந்நீரில் தான் மிக்ஸ் பண்ணணும், பச்சை தண்ணி வேணாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். அடுத்து நான் அரிசி மாவு எடுத்த அதே கப்பாலேயே 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 கப் போதும்னு நினச்சிங்கனாலும், உங்களுக்கு சுகர் நார்மலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 கப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் 4 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா அதை நம்ம கிரைண்ட் பண்ணி பவுடராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஆகிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக வச்சுட்டு இதை நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு கூட அதை சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சேர்த்ததுமே அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் ஆகும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 5 வாழைப்பழத்தை தோலை நீக்கிட்டு அதே ஜாரில் போட்டு நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த வாழைப்பழத்துக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம அந்த மாவு கலவையிலே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிடும் மாவு. வாழைப்பழத்தை சேர்த்ததுமே கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். பணியாரம் நம்ம ஊற்றுற அளவுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா 5 பேரிச்சம்பழம் இருந்தது இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அங்கே பணியாரம் வார்க்கும்போது கூட நீங்கள் ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இது மாவுலேயே சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பனியாரக்கல் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் என்ன நம்ம எது வேணால் நம்ம விருப்பம்தான். நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கலவையை அதில் சேர்த்துக்கலாம். பனியார மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். அதில் ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், முக்கால் குழி நிரம்புற மாதிரி ஊற்றினா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, ஹை ஃப்ளேம் வேணாம். ஏன்னா சுகர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அது கறி போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கல் சூடுறதுக்கு மட்டும் நமக்கு ஹீட் தேவை. ஸோ அதனால் ரொம்ப ஹீட் வைக்க வேணாம். இப்போ கூட நீங்கள் பேரிச்சம்பழம் ஒரு பிஞ்சு அதில் நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது. நான் மாவுலேயே மிக்ஸ் பண்ணிட்டதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம மறுபடியும் அதை பரட்டி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த பக்கம் வேகட்டும். இப்போ கூட நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நல்லா இந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு.
இப்போ மறுபடியும் ஒரு டைம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ரிவர்ஸ் ஆர்டரில். இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா இந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா அது வெந்துட்டுருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பனியாரம்லாம் வெந்துருச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம அதை இது மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான வாழைப்பழம் பணியாரம் தயாராக இருக்குது. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.